Hi friends, my name is Sudhakar. என் பெயர் சுதாகர். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா how to change string in violin. இப்போது வயலினில் வந்து எப்படி ஸ்ட்ரிங்கை மாற்றுறது. ஏன்னா ஸ்ட்ரிங்கு வந்து நான் கண்டினியூஸாக ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ்னால் வந்து கட் ஆகிடுச்சு. ஏற்கனவே இதே மாதிரி மொத்தம் 4 ஸ்ட்ரிங் இருக்குது இல்லைங்களா, இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கு கட் ஆகிடுச்சு. இது செகண்ட் ஸ்ட்ரிங்கு, சாஃப்ட் ஸ்ட்ரிங்கு. அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் நான். ரீப்ளேஸ் பண்ணப்போ நான் என்ன நினச்சேன்னா, யூடியூப் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அது ஆக்சுவலாக. ஸோ என்னால் பண்ண முடியுன்றது நான் அப்படி பார்த்து ஒரு ட்ரை பண்ணதுக்கு மட்டும் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு, நான் பண்ணிட்டேன். அது ஃபஸ்ட் டைமே நான் பண்ணதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன் நான். சாஃப்ட் ஸ்ட்ரிங்கு பண்ணிட்டேன். இட் டூக்ஸ் ஒன்லி ½ அன் ஹவர் மேக்ஸிமம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஆயிடுச்சு. அதை நான் பண்ணிட்டேன். ஆனால் இப்போது என்னென்னா, இப்போ திருப்பி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து உடஞ்சிச்சு. ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ அதே கண்டினியூஸ் ப்ராக்டிஸ்னால ரொம்ப பழசாயிடுச்சு போல், அது கட் ஆகிடுச்சு. அப்போது நான் திருப்பி இதை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் டைமே வீடியோ எடுத்துருக்கலாம். எடுத்து போட்டிருந்தேன்னா அது எனக்கே கூட இப்போ ரெஃபரன்ஸாக இருக்கலாம். இப்போ யாருக்காச்சும் இது மாதிரி வந்து ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து இதை திருப்பியும் பதிவு பண்ணுறேன். இது எனக்கே கூட ஃப்யூச்சரில் எனக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும். பார்ப்போம் இந்த டைம் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். லாஸ்ட் டைம் ஒரு டைம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வெற்றி அடைஞ்சதா வந்து சொல்ல முடியாது. இப்போ செகண்ட் டைம் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு டைமும் கரெக்டான லேர்னிங் பண்ணியிருக்கிறேன், செகண்ட் டைமும் நல்ல இதுவாகிருக்கு. இது மாதிரி வந்து அடுத்த டைம் பண்ணாலும் நம்ம பண்ண முடியும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அப்போ இந்த செகண்ட் டைமும் நம்ம ட்ரை பண்ணுறோம். இப்போது இது எதுக்குன்னா, மெயினாக யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிங்கு ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஷோரூமில் போயிட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி, இல்லை யாராச்சும் அதர் பர்சன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது மாதிரி இல்லாமல், நாமளே நம்மளை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு தன் கையே தனக்கு உதவி அப்படின்ற கான்செப்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சில விஷயங்கள் ரொம்ப அடிப்பட்டத்தில் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமேட்டா நம்ம வந்து இது பண்ணலாம். இல்லை ட்ரை பண்ணாமலே நம்ம விட்டு அடுத்து எஃபர்ட்டுக்கு அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் அவர் மிஸ்டேக். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, தோல்வி அடையிறதுல தப்பு இல்லை, ஆனால் முயற்சி அடையாமல் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்ற ஒரு இது இருக்கக்கூடாது. கரெக்டுங்களா? வி கேன் ஃபெயில் பட் டோன்ட் ஃபெயில் டு ட்ரை. அது மாதிரி தான். வி கேன் ஃபெயில் இன் அவர் ட்ரை பட் டோன்ட் ஃபெயில் டு ட்ரை. அதுதான் நான் சொல்ல வர கான்செப்ட்டு. ஸோ இப்போ நம்ம கம்மிங் டு த டாபிக், வயலின் ஸ்ட்ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது என்ன ஸ்ட்ரிங் உடஞ்சிருக்கு அப்படின்னா, தின் ஸ்ட்ரிங்கில் அதாவது பா ஸ்ட்ரிங்கு ரொம்ப தின்னாக இருக்குது இல்லைங்களா, மெல்லிஸாக இருக்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து அந்த ஸ்ட்ரிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து பா ஸ்ட்ரிங்கு, அதை தான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து வெஸ்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈன்ற ஸ்ட்ரிங் வருது. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுன்னு நினைக்கிறேன். இருங்க இன்னொரு தடவை திருப்பி காமிக்கிறேன். இது வந்து ஈ ஸ்ட்ரிங்கு, இது வந்து தின் ஸ்ட்ரிங் இல்லைங்களா. இது தின் ஸ்ட்ரிங்குன்றதுனால இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுதான் வந்து தின் ஸ்ட்ரிங்கு. இது பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அப்படியே ரோல் பண்ணி இது கலரை பார்த்து இதுவாகிடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏன்னா கலர் வந்து இட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். சம்டைம்ஸ் கலர் கூட மாறலாம். லாஸ்ட் டைம் ரெட்டில் இருந்தது அப்படின்னால நான் ரெட்டை தான் சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நெசசிட்டி கிடையாது. நமக்கு எந்த ஸ்ட்ரிங் வேணுமோ அந்த ஸ்ட்ரிங் வந்து நேம் போட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த சைஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக தான் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் பர்ஃபெக்டாக அப்படியே வந்து கட் பண்ணாமல் போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா சில பேருக்கு வந்து அடுத்தது ஏதாச்சும் ஒரு சின்ன டவுட் வரும், அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். எனக்கே கூட அடுத்த டைம் வரலாம் டவுட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்றது எனக்கே ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, இது பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பார்ட்டு, எண்ட் பார்ட்டு.
வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான், இது ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா இப்படி வருது. உங்களுக்கு ஷேப் பண்ணி காமிக்கிறது எதுக்குன்னா, அப்போ தான் வந்து அந்த த்ரெட் பாயிண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நமக்கு இது எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு இந்த இந்த ஃபிங்கர்லேருந்து வச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கரெக்டாக இவ்வளோ தூரம் வருது. இவ்வளோ தூரத்துக்கு வருது. ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து இப்போது நம்ம வயலினில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து பா பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த பா பொசிஷனில் வைக்க போகிறோம். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோல்ஸில் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி வர மாதிரி பண்ணுறோம். அப்புறம் த்ரெட்டை வந்து அப்படியே இழுத்து மேலே இங்கே ஹோல்டு பண்ணி வச்சுப்போம். இப்படி ஹோல்டு பண்ணி வச்சுப்போம். ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அப்புறம் மேலே வந்து எப்படி மாட்டணுன்றதை சொல்கிறேன். இதை வந்து லைட்டாக இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு திருப்பியும் இதே மாதிரி லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு மட்டும் என்ன ஆகும்னா, கொஞ்சம் வீடியோ போடுறது கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு. முதல்ல எப்படி வீடியோ எடுக்கிறதுன்றது கற்றுக்கணும் போல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தெரியுதான்னு தெரியல. இதில் வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால செகண்ட் ஸ்ட்ரிங்கோட டச் ஆகாமல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்லேயே இது பண்ணுற மாதிரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு இங்கே வர்றது தெரியுங்களா, இங்கே வருது பார்த்தீங்களா, இது வந்து அவ்வளோ தூரம் போகாமல் இப்போ இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்பில் தான் இந்த எண்டு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மாட்டா இதை அப்படியே இப்படி ட்ராக் பண்ணிவிடுவோம். ட்ராக் பண்ணிவிட்டு இதில் இந்த பிளாஸ்டிக் ஒன்று இருக்கும், அந்த பிளாஸ்டிக் வந்து மேலே இப்படி மூவ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ ஆக்சுவலாக ஒரு டேபிளில் வச்சு பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த இதுவை இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாக் பண்ணிட்டோம். இந்த எண்டு லாக் பண்ணதுக்கு மட்டும் என்ன ஆகும்னா, இந்த எண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த எண்டு வந்து நமக்கு இங்கே லூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சுட்டு, இந்த இடம் லூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஹோல்டு பண்ணிப்போம். இந்த இடத்துல ஹோல்டு பண்ணிப்போம். இந்த இடத்துல இப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட்டு இந்த இதோட ஹோல்ஸ்குள்ளார ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இதில் நமக்கு இந்த அட்ஜஸ்டிங் இதுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கில் லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸ்ட்ரிங்குக்கு பக்கத்தில் லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அது ஒட்டின மாதிரியே வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் தெரிகிற மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த இது மாட்டினதுக்கு அப்புறமேட்டா திருப்பி லூஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இதுதான் அதை பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ என்னென்னா திருப்பியும் இது இங்கே மாட்டியாச்சு, இந்த இடத்துல இது மாட்டியாச்சு, இந்த இடத்துல இது லூஸ் ஆகிடுச்சுன்னொடனே நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சு லாக் பண்ணணும். அப்புறம் இந்த ரெட் இது வந்து பிளாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெட் பிளாஸ்டிக் அப்படியே போகட்டும், மேலே போனால் தான், இல்லாட்டி அது போய் லாக் ஆகிடும். இப்போ போயிட்டு லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகணும் என்ன ஆகும்னா நமக்கு திருப்பி போயிடுச்சா, உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு
எட்ஜுக்கு ஓட்டின மாதிரியே இருக்கணும். இந்த பிரிட்ஜில் அதுக்குன்னு வந்து ஸ்ட்ரிங்குக்குன்னு சாஃப்ட் ஸ்ட்ரிங்குக்குன்னு வந்து இது பண்ணியிருப்பாங்க, கட் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க, ட்யூன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதில் வச்சு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தோன்னா வச்சுங்களா, இப்போ ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ இது பக்காவா பார்த்தீங்களா. ஸோ செகண்ட் டைமும் நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் டைம் சக்ஸஸ் பண்ணிட்டதுனால நம்ம என்ன ஓரளவுக்கு மீன் பண்ணிக்கலாம்னா, ஓகே சம்வாட் வி லேர்ன்டு சம்திங் நியூ. என்ன விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால் ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வெற்றி அடைகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் போகாது. அதில் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரில்லியன்ஸை வந்து ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸை எடுத்து பண்ணோம் அப்படின்னா அந்த சக்ஸஸ்க்கான ஒரு பேசிக் இது வந்து ஐடியா கிடைக்கும். இப்போ என்னால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சி நான் பண்ணல. இதை நமக்கு இது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். ஸோ நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்ற மாதிரி இப்போ என்ன தான் நம்ம வந்து சில விஷயங்கள் படித்தாலுமே அது நமக்கு உண்மையாகவே அத்தியாவசியமாக இருந்தது அப்படின்னா, ஏன்னா எனக்கு மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைஃப்பில். இதை கற்றுக்கிட்டு நான் ராஜா சார் பாட்டெல்லாம் வாசித்து சந்தோஷமாக இருந்து ஃபீல் பண்ணுறத இதே மாதிரி நான் நிறைய பசங்களுக்கு இடத்துல போய் சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன். அதையும் நான் முயற்சி பண்ணணும். ஸோ இந்த 16 ஸ்வரங்கள், அதாவது 7 ஸ்வரங்கள் தான் மொத்தம். ஆனால் அதில் வந்து ஒரு 5 ஸ்வரங்கள் வந்து பிரிஞ்சு திருப்பி அது 12 மாதிரி, அந்த இதுலேருந்து திருப்பி பிரிஞ்சு ஒரு 16 மாதிரி, அப்போ 16 ஸ்வரங்கள் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்கு. வயலினில் இப்போ அது ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த 16 ஸ்வரத்துக்கான ஒரு பதிவும் நான் வந்து முடிஞ்சால் போடுறேன். எனக்கு வந்து ஒரு ஆர்ஜே வயலினிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க வந்து கொல்லமில் இருக்க புனலூரில் இருக்க ஒரு நல்ல ஃபென்டாஸ்டிக்கான டீச்சர். என்னோடய அன்லக் என்னன்னு தெரில, பட் நான் தென்காசியில் இருந்தப்போ கற்றுக்க முடியல. அவங்க பக்கத்தில் இருந்தப்போ எனக்கு அப்போ அந்த இது அவங்களோட வீடியோஸ் வந்து ரெஃபரன்ஸாக எனக்கு வரல. அடுத்தது நான் சர்ச் பண்ணி இது பண்ணதுக்கப்புறமேட்டா சரி நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து கற்றுக்கலான்னு வரும்போது அவங்களோட இது ரெஃபரன்ஸ் ஆயிடுச்சு. அவங்க வீடியோவை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதில் கற்றுக்கிட்டது அந்த 16 ஸ்வரஸை எப்படி வாசிக்கிறது அப்படின்றத முழுசாக கற்றுக்கிட்டேன்னான்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதில் ஓரளவுக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்து எனக்கு கிடச்சிது. பேசிக் ஐடியா இல்லை, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுமோ நல்லா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதுலேருந்து பிடிமானம் கிடச்சது கொஞ்சம். பட் அவங்கக்கிட்ட அப்புறம் நம்பர் வாங்கி கான்டாக்ட் பண்ணி பேசினதுக்கப்புறமேட்டா ஃபண்டாஸ்டிக்கான எக்ஸ்ப்ளனேஷன். அவங்க ஆர்ஜே வயலினிஸ்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த மேடம் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து நமக்கு டீச் பண்ணுறாங்க. பெரிய கிஃப்ட் தான். பட் கம்மிங் டு த பாயிண்ட், அவங்க சொல்லி கொடுத்த அந்த 16 ஸ்வராஸை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து என்ன அதில் வந்து என்னால் பேசிக்காக பண்ண முடியும், எனக்கு ரெஃபரன்ஸாக ஃப்யூச்சரில் அப்படின்றதையும் வந்து நான் ஒரு பதிவாக போடலான்னு பார்ப்போம். இப்போது நம்ம சா ஸ்ட்ரிங் வந்து போட்டாச்சு. இது மாதிரி வந்து பா ஸ்ட்ரிங் வந்து போட்டாச்சு. இப்போ இதை டியூன் பண்ணணும். டியூன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் டியூன் பண்ணிடலாம். டியூன் பண்ணதுக்கு மட்டும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பட் நான் டியூன் பண்ணிடலாம். அந்த டியூனும் இது பண்ணேன்னா இப்போ வீடியோ டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் டியூன் செக் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம்.
ஓரளவுக்கு டியூன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம பேசிக்காக ரெஃபரன்ஸ் இது பண்ணிக்கலாம். எனவே தேங்க்யூ. ஒரு சின்ன பதிவு போடணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இது நாளைக்கு எனக்கே ரெஃபரன்ஸாக இருக்கும். எப்படி போடணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மனிதர்கள் தானே, மனிதனுக்கு இறைவன் கொடுத்த பெரிய வரமே வந்து மறதி. ஆனால் அந்த அறிவிலையும் அந்த மறதி இருக்குது அப்படின்றதுப்போ அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியல. பட் ஸ்டில் தென் இட் இஸ் குட். அறிவு வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அது ரொம்ப அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா அது நம்மளோட மனசும் கெட்டு போயிடும், மூளையும் கெட்டு போயிடும். அதனால் அந்த அறிவு அளவாக இருக்கணுன்றது தான் மறதி கொடுத்துருக்குது. அந்த மறதிக்கு இதுவாக வந்து மருந்தாக வந்து இந்த பதிவை வந்து நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். இதை ஹெல்ப்பிங்னு சொல்ல முடியாது, இது ஷேரிங் தான் ஆக்சுவலாக. ஹெல்ப்புன்னு வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு கோட் ஒன்று ஞாபகம் வந்தது. ஹெல்பிங் அதர்ஸ் அட் சம் ஆஃப் யுவர் பாசிபிள் பாயிண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெல்பிங் யுவர் செல்ஃப் அட் சம் ஆஃப் யுவர் இம்பாசிபிள் பாயிண்ட்ஸ். அதாவது நம்மளால் சில விஷயங்கள் முடியாமல் போகலாம், அது சிலரால் முடியும். அந்த சிலரால் முடிஞ்ச விஷயங்கள் அவங்க நமக்காக பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்களால சில விஷயங்கள் பண்ண முடியாமல் போகிற விஷயங்களை நம்மளால் பண்ண முடிஞ்சு நாம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் உதவி. அது வந்து அந்த உதவியோட பலன் வந்து முடியுது. அப்போ ஹெல்பிங் அதர்ஸ் அட் சம் ஆஃப் யுவர் பாசிபிள் பாயிண்ட்ஸ், நம்மளால் முடிஞ்ச விஷயங்களில் இஸ் ஈக்குவல் டு ஹெல்பிங் யுவர் செல்ஃப் அட் சம் ஆஃப் யுவர் இம்பாசிபிள் பாயிண்ட்ஸ். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். பாரத் மாதா கி ஜெய். நம்ம இந்திய குடிமகன் இல்லை, அதனால் தமிழ் முக்கியமான விஷயம், இந்தியாவும் நமக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு இருக்குது, தமிழ் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. வாழ்க தமிழ், வளர்க. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதிமுன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் மண்ணாய். இதே தான் வந்து பாரதியார் சொன்ன மாதிரி எண்ணிய அங்கு எய்துபவ எண்ணியார் திண்ணியராக பெறின் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் 2 வரியில் முடிச்சுட்டு போயிட்டார். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நடக்கலைன்னா திருப்பி நல்லதே பண்ணுவோம், திருப்பி அடிபெறுவோம், திருப்பி ஏதாச்சும் ஒரு பாடம் கற்றுப்போம், முயற்சி செய்வோம். நன்றி.